அடடே வாங்க மாப்ள. சூப்பர், தட்ஸ் தி ஸ்பிரிட். டீம் மெம்பர்னா இப்படிதான் இருக்கணும். பொண்ணுங்க என்னைக்குமே நம்மள ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவும் கூடாது. ஆக்சுவலி நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அவங்க கூட போட்டி போடவும் பிடிக்காது. அவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். சாரி மாப்ள, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. பொண்ணுங்க கூட பெட் கட்டுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் ஜாலியா ஃபன்னுக்கு தானே தவிர எந்த பொண்ணையுமே நாம மட்டம் தட்டி பேச வேண்டாமே. என்ன சூர்யா, என்ன ஏதோ மேல் சாடிஸ்ட் மாதிரி சொல்றீங்க? நானும் சும்மா ஜாலிக்காக தான் பேசினேன். அப்பா தோணை இல்லாம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்படின்னா நான் லேடிஸ் மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நடக்கிற இந்த போட்டியை பத்தி தான் நான் சொல்றேன். மத்தபடி இட்ஸ் ஓகே மோகன், இட்ஸ் ஆல் ரைட். நாம இந்த போட்டியை ஸ்பிரிட்டோட விளையாடுவோம். பின்ன பெட் பண்ணியாச்சு, சோ நம்ம ஜெயிச்சே ஆகணும். என்ன மாப்ள, இது வெறும் போட்டி தானே, அதையும் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அது மாப்ள, இது வெறும் கேம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் சொல்லுங்க? நானும் விளையாட்டா தான் சொன்னேன், ஆனா அத கொஞ்சம் சீரியஸ் டோன்ல சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எனிவே நான் ரெடி ஆயிட்டேன். நீங்களும் ரெடி ஆயிட்டு கீழே வந்துருங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். பெரியப்பா, டெய்லி ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது அவங்களுக்கு ஹேபிட். ஆனா அவங்க சீக்கிரம் எந்திரிக்கலாம், ஆனா ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பா டைம் எடுத்துப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா பொட்டு, இயர்ரிங்ஸ், லிப்ஸ்டிக், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பார்ப்பாங்க. புரியுதா? ஆனா நமக்கு அப்படி இல்ல. குளிச்சோமா, ஸ்ப்ரே அடிச்சோமா, ட்ரெஸ்ஸ மாட்டோமான்னு போய்கிட்டே இருப்போம். கரெக்டா சொன்னடா சூர்யா. அதுலயும் உங்க பெரியம்மா இருக்கா பாரு, கண்ணாடி முன்னாடி நின்னு டிவி சிங்காரிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அதுலயும் இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது மேட்சா இருக்கா, அது மேட்சா இருக்கா, லொட்டு லொசுக்குன்னு என்ன டார்ச்சர் பண்ணிடுவா. இந்த வடிவேல் சொல்ற மாதிரி அதை இப்ப நினைச்சா கூட கண்ணை கெட்டுதுடா சாமி. ஆமா, இங்க மட்டும் என்னன்னு அதே கதை தான். அவ ரெடி ஆகும் போது கேள்வியா கேட்பா. அவ கேக்குற கேள்விக்கு நான் மட்டும் பதில் சொல்லல, என்ன பாடா படுத்தி வச்சிருவா. உங்க அண்ணனுக்கு பொண்ணுங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன். பொண்ணுங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான் பாத்தீங்களா? அதே மாதிரி நம்ம வீக்னஸ் பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். பிளாக் காஃபி இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். அண்ணி சீக்கிரம் வாங்க, இத நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட காட்டலாம். ஓகே பெரியப்பா, டைம் ஆகிட்டே இருக்கு. பேசிட்டு நம்ம கோட்டை விட்டுற போறோம். ஓ, அவர் பேசாம போய் குளிக்க சொல்லுங்க. டேய் போயேண்டா, போய் குளியேண்டா. பெரியப்பா, அவர் வந்த உடனே நீங்க போங்க. சரி சரி போயிரு. உங்களெல்லாம் வச்சு எப்படி வின் பண்ண போறோம்னு தெரியல. அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா லிப்ஸ்டிக், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பார்ப்பாங்க. அதுலயும் உங்க பெரியம்மா இருக்கா பாரு, கண்ணாடி முன்னாடி நின்னு டிவி சிங்காரிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். உங்க அப்பா எப்படி பேசிருக்காரு? இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு, இது மேட்சா இருக்கா, அது மேட்சா இருக்கான்னு லொட்டு லொசுக்குன்னு என்ன டார்ச்சர் பண்ணிடுவா. இங்க மட்டும் என்னன்னு அதே கதை தான். அவ ரெடி ஆகும் போது கேள்வியா கேட்பா. அவ கேக்குற கேள்விக்கு நான் மட்டும் பதில் சொல்லல, என்ன பாடா படுத்தி வச்சிருவா. ஓஹோ, அவங்களுக்கு இந்த அளவுக்கு வாயாயிடுச்சா? வரட்டும், இன்னைக்கு நான் பேசிக்கிறேன். அவங்க என்னக்கா வருது? இப்பவே போய் நான் என்னன்னு கேக்குறேன். நம்ம முன்னாடி பொட்டி பாம்பு மாதிரி இருந்தவங்க தனியா போனதும் என்னெல்லாம் பேசுறாங்க பாத்தியா? ஜெயந்தி வீட்டுக்காரர் கூட பரவாயில்ல, ஆனா ஏன் புருஷன்? நாம கொஞ்சம் ஓவரா தான் இடம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெஸ் பண்றதெல்லாம் இவங்க கிண்டல் பண்ணுவாங்களா? அப்புறம் நம்ம சூரிய வம்சத்தோட மருமகன் எப்படி சொல்றதா? இத இப்படியே விட்டோம், நாளைக்கு என்ன வேணா பேசலான்ற தைரியம் வந்துரும். அதுக்கு மட்டும் நம்ம இடமே குடுக்கூடாதுக்கா. என்னானாலும் என் கூடவே இருப்பீங்களா? கூட இருக்கிறதா? இப்ப நேர்ல போய் அவங்கள என்னன்னு கேட்டுட்டு வரேன் பாரு. இருங்க இருங்க,
இதுல அதிகமா டேமேஜ் ஆனதே நான் தான். நியாயமா நான் தான் போய் அவங்கள கேட்கணும். கேக்குறது இல்லக்கா, இன்னைக்கு 2ல 1 பார்த்துட்டு வர இருங்க. ஐயோ சின்னதா இருக்கா. இப்போ இது முக்கியம் இல்ல, நம்ம ஆப்போனன்ட் டீம் பிளான் என்னன்னு தெரிஞ்சிச்சுல, அத நம்ம முறியடிக்கணும். கரெக்டா சொன்ன சாம். இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல, நம்ம ரெடி ஆகணும். எல்லாரும் யார் யாருக்கு என்ன வேணும்னு எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எல்லாம் சரியா இருக்கு. ஆனா எனக்கு தான் எதுவுமே மேட்சிங்கா இல்ல சாம். ஷோ சின்னத்த, இவ்ளோ நேரம் அவங்க பேசினதை கேட்டீங்கல்ல, அப்ப அவங்க பேசினதெல்லாம் கரெக்ட் மாதிரி ஆயிடும். அதுக்கு நான் எதை வேணா போடலாமா? ஒரு மேட்சிங் வேணும் சாம். ஐயோ, நான் எவ்வளவோ பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவ லிப்ஸ்டிக் போடவே 2 மணி நேரம் ஆகும். 10 பொருத்தமும் சரியா இருந்தா தானே கல்யாணமே பண்றாங்க. ஏன் அப்படி இப்படின்னு முன்ன பின்ன இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸ வச்சுதான் நமக்கு மரியாதை. இப்ப உதாரணத்துக்கு நம்ம மாப்பிள்ளையும் பத்மாவையும் எடுத்துக்கோ, எவ்வளவு மேட்சிங்கா இருக்காங்க. ஆமா ஜெயந்தி, ஜெயந்தி எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஜெயந்தி ரொம்ப புத்திசாலி. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தர் கூட ரெடி ஆக மாட்டீங்க. ஐயோ அண்ணி, எங்களை சொல்லிட்டு நீங்க இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் மறந்துட்டேன். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், நீங்களும் ரெடி ஆகி வந்துருங்க. சரி போ. வாங்கக்கா. அண்ணம்மா, எங்க டீம்ல எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. அதுவும் பர்ஃபெக்ட்டா. ஆனா அந்த டீம்ல இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங். கண்ணை நல்லா ஓபன் பண்ணி பாருங்க, எல்லாரும் இருக்காங்க, சாரதா டார்லிங் உட்பட. இப்ப எல்லாரும் இருக்காங்க, பட் கம்ப்ளீட்டா ரெடி ஆகவே இல்லையே. உங்க டீம் மாதிரியா நாங்க? சரியா ஃபேஸ் கூட வாஷ் பண்ணாம வந்திருக்கீங்க. இங்க யாரும் அப்படி வந்து நிக்கல. இங்கேயும் யாரும் அப்படி இல்ல. இத்தனை நாள் சீவி வாரி சிங்காரிச்சுட்டு வந்தவங்க இன்னைக்கு அவசரத்துல ஆளாளுக்கு அள்ளி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. யாரு? நாங்க அள்ளி முடிச்சிட்டு வந்து நிக்கிறோமா? நீங்க தான் பெப்பர பேன் வந்து நிக்கிறீங்க. என்ன ஜெயந்தி இப்படி சொல்லிட்ட? உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா என்னோட முடிவை நான் சொல்லுவேன். சரி சொல்லுங்க அண்ணம்மா. எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா சொல்லுங்க. அது சரி, ஜட்ஜையா மிரட்டுற மாதிரி சொல்றியா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல, சும்மாவே ஏதாவது ஏத்தி விடாத நீ. நீங்க யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை, பார்த்தாவே எனக்கு தெரியுது. இந்த ரவுண்ட்ல ஆண்கள் டீம் தான் வின் பண்ணாங்க. எஸ். சோ இதுவரைக்கும் ஆண்கள் டீமுக்கு 1 பாயிண்ட், பெண்கள் டீமுக்கு 1 பாயிண்ட். சூப்பர். பார்க்கலாம் அடுத்த ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு. அந்த சீனிவாசன் உன்னை ரொம்ப லவ் பண்றான்ல, இப்போ நீயும் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதான் வெக்கத்துல உன் கை எவ்வளவு செவந்திருக்கு. ஆனா நானும் தான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கண்ணை செவக்கும்ல, அப்ப தெரியும். வெக்கத்துல செவக்கும் சொன்ன. என்னடி முறைக்கிற? கையெடு, இல்ல மரியாதை கெட்டுரும். யாருக்கு?
உனக்கா இல்ல எனக்கா? நீ சொல்லணும் தான் நானும் நினைக்கிறேன். சொல்லு சொல்லு. உன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்லு? நீ சொன்னா பதிலுக்கு நானும் சொல்லுவேன்னு உனக்கு தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா நிச்சயம் பண்ண மாப்பிள்ள நான் இருக்கும்போது கள்ளக்காதலனை கூட்டிட்டு வந்து அவனை யாருக்கும் தெரியாம வீட்டுல தங்க வச்சிருப்ப. இந்த லட்சணத்துல இவங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம். உடனே அவங்க வந்து என்னை கைது பண்ணி தூக்குல போட்டுருவாங்களாம். செல்லக்குட்டி, என்ன சமாளிக்க இனிமேதான் நீ கத்துக்கணும். நான் மொத்த வித்தையையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கேன். புரியுதா? என்னை பத்தி மறந்து கூட ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்படி பேசினா மொத்த குடும்பத்தையும் தெருவுல நிக்க வச்சு காரி துப்புற மாதிரி பண்ணிடுவேன். இப்ப கூட உன் முகம் பக்காவா சவந்திருக்கே. ஆனா கோபத்துல சவந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அது எப்படி தப்பு பண்ணிக்கிட்டே உங்களால கோபமும் பட முடியுது? எனக்கு ஒரு சந்தேகம். உன் கையில இருக்க நிச்சயதார்த்த மோதிரம் எனக்கு சொந்தம். ஆனா அதை உன் கையில போட்டது அந்த ராஸ்கல். அப்ப நீ யாருக்கு சொந்தம்? எனக்கா இல்ல அவனுக்கா? ஏன் அமெரிக்கா போனே? எங்க போற? பத்மானி இருக்காங்க, அதான் பேச போனேன். அமெரிக்கால இருந்து வந்திருக்க, இது கூட உனக்கு சொல்லி தரணும்? அவங்க தனியா பேசுறாங்கல்ல, இப்பதான் அவங்கள பத்தி பேசுறதுக்கே நேரம் கிடைச்சிருக்கு. நீ வா போலாம். அத ஒரு நிமிஷம். கொஞ்சம் கூட இங்கேதுமே இல்லாம இருக்க. பூஜையில நிறைய வேலை இருக்கு. வா சொல்றேன், வா. உன்னை என்கிட்ட இருந்து யாருமே காப்பாற்ற முடியும். யாரு மோதிரம் போட்டாலும் யாரு தாலி கட்டினாலும் எனக்கு கவலை இல்லை. உன் கூட வாழ போறது நான் தான். அத மனசுல வச்சுக்க. வர வர இந்த மோகன் பத்மாவதியை ரொம்ப டார்ச்சர் பண்றா சிஸ்டர்.
அவகிட்ட இருந்து பத்மாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நான் இருக்கேன் பிரதர். நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் பத்மா அண்ணி கன்ஃபியூஷனா இருந்தாங்க, அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ பத்மா அண்ணி உங்களை தான் விரும்புறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பத்ததுக்கு ரிங் வேற போட்டுட்டீங்க. அந்த கடுப்புல தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக பத்மாவை அவன் டார்ச்சர் பண்ணுவானா? எனக்கு வர்ற கோபத்துக்கு சிஸ்டர், வேணா இப்படி பண்ணுவோமா? எப்படி? இந்த பண்ணிக்கு வைக்கிற வெடிகுண்டு இல்ல, அதை எடுத்து அவன் வாயில வச்சு கொளுத்தி விட்டுலாமா? ஏன் சிஸ்டர் இப்படி முறைக்கிறீங்க? நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சமாவது சீரியஸா இருக்கீங்களா? ஹலோ சிஸ்டர், நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல அவன் பத்மாவை டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அவ்வளவுதான், நான் கொலையே பண்ணிடுவேன். இந்த மாதிரி நீங்க லூஸ் தனமா உளறிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். ஏன் சிஸ்டர் கோவப்படுறீங்க? நான் ஏதோ எமோஷனலா தானே பேசுறேன். ஓகே, சாரி. அவனை கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் பத்மானியோட நிலைமை என்ன ஆகுறது? இருந்தாலும் இந்த மோகன் ராஸ்கல் பண்றத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலையே. அப்படின்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு புத்திசாலித்தனமா யோசிக்கணும். சரி, புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்கிட்ட கேட்க ஒண்ணு இல்ல, நீங்களே முடிவு பண்ணுங்க. இனிமே பத்மானிய மீட் பண்ணவே கூடாது. அதுக்கு நாம அலோ பண்ணவே கூடாது பிரதர். கண்டிப்பா சிஸ்டர். இனிமே அவன் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாத ரேஞ்சுக்கு நம்ம பிளான் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சிஸ்டர், நான் ரெடி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இத கட்டிட்டு வாங்க பிரதர். சிஸ்டர், நீங்க சூர்யா Dress நினைச்சு அவசரத்துல புடவைய மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்க. பிரதர், இதுதான் நம்ம பிளான். போய் சாரி கட்டிட்டு வாங்க. புடவையா? நானா? எனக்கு புடவெல்லாம் கட்ட தெரியாது. யூடியூப் பாருங்க. அது இல்ல சிஸ்டர், இதுக்கு வேற ஏதோ ஆப்ஷன் இல்லையான்னு கேட்டேன். பிரதர், இன்னைக்கு வீட்ல ஃபங்க்ஷன். நிறைய லேடிஸ் சாரி கட்டிட்டு வருவாங்க. கூட்டத்தோட கூட்டமா நீங்களும் இருக்கலாம். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். அந்த மோகன் எதுவும் பண்ணாம இருக்க நீங்களும் நானும் அன்னி கூடவே இருந்து பாத்துக்கலாம். நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். நம்ம பிளான அந்த மோகன் கெஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நானே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிளான போட்டு அசத்திட்டீங்க. ஆனா என்ன, மாட்டிக்கிட்டாதான் என்ன ஆகும்னு நினைச்சா ஒரே பயமா இருக்கு. பிரதர், உங்க அப்பா வந்தப்போ நீங்க சமாளிச்சிட்டீங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? லவ்ல சக்சஸ் பண்ணனும்னா அப்போ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஓகே சிஸ்டர், பத்மாவுக்காக தானே நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க ரெடி.